ஒரு கட்சின்னா அது இயங்கணும். இப்போ நம்ம உடல்னா அந்த உடல் வந்து எல்லா இயக்கங்களும் சரியா இருந்தா மட்டும்தான் நீங்க சிந்திக்க முடியும், செயல்பட முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கட்சின்னா அதுக்குன்னு ஒரு செயல்பாடுகளும், செயல் திட்டங்கள் இருக்கும். பொதுவா மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து பேசணும். எதுவுமே பேசாம ஒரு கட்சி இன்னமும் வந்து ரசிகர் மன்றமாவே இருக்கு. அவர் பேசுகின்ற சினிமா வசனங்களை மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. அவர் போனால் மட்டும்தான் கூட்டங்கள் வரும். மீதி எதுவுமே அங்கே நடக்காது அப்படின்னும்போது, ஸோ அது செயல்படாத ஒரு இயக்கத்தில் வந்து நம்ம இருக்கிறது வந்து பலன் இல்லைன்னு தெரிஞ்சது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவர் செய்கின்ற அரசியல் மக்களுக்கு எதிரான அரசியலாக இருக்குது. இப்போ இது வந்து தமிழகம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்பட்ட அரசியல் பண்பட்ட ஒரு பூமி. இப்போ நீங்கள் சமீபத்தில் வந்த பராசக்தி படத்தை பார்த்தா கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களம், ஒரு அரசியல் வரலாறு வந்திருக்கு. நாங்கள்லாம் வந்து அரசியல் படிச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர். அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு அரசியல் இருக்குல்ல, இது எதுவுமே பண்ணாத விஜய் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டார். அதில் வந்து நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சினிமாவில் அவர் உண்மையிலேயே வந்து சாதிச்சிருக்கார். அந்த சினிமாவோட புகழ் வெளிச்சத்தை வச்சு நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பரவாயில்ல, நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க, அதை பற்றி சிக்கல் இல்லை. ஆனால் மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு நீங்கள் எதுக்கு முன்னாடி வந்து நின்னீங்க?